அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். மனம் ஒரு மத யானை போன்றது. அதனால்தான் எல்லாவற்றையும் விவேகத்துடன் அணுக வேண்டும். உண்மை எது, உண்மையற்றது எது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். இறைவனை பெறுவதற்கு மிகுந்து பாடுபட வேண்டும். தட்சிணேஸ்வர நாட்களில் என் மனம் எப்படி இருந்தது தெரியுமா? யாரோ புல்லாங்குழல் வாசிப்பார்கள். இறைவனே புல்லாங்குழல் வாசிப்பதாக எனக்கு தோன்றும். உடனே கடவுளை காண வேண்டும் என்ற வேட்கை எழும். அப்படியே நான் சமாதியில் ஆழ்ந்து விடுவேன். காவி உடை தரித்திருந்த ஒருவரை பார்த்து அன்னை கூறினார், இப்படி செய்யாதீர்கள். முதலில் உண்மை பொருளின் அனுபூதி பெறுங்கள். பின்பு காவி உடை அணிந்து மக்களிடம் செல்லலாம். உங்கள் கால்களில் தலை வைத்து மக்கள் வணங்குவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் இல்லாவிட்டால் வீழ்ச்சி ஏற்படும். பணம் இருப்பவன் கொடுப்பதன் மூலம் சேவை செய்யட்டும். அது இல்லாதவன் ஜபதபங்களின் மூலம் சேவை செய்யட்டும். அதுவும் முடியாவிட்டால் இறைவனை சரணடை என்பார் குருதேவர். என்னை காக்க ஒரு தாயோ தந்தையோ யாரோ ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் மனதில் இருந்தாலே போதும். மனத்தை நிலைநிறுத்தி ஒரு முறை இறைவனின் நாமம் சொல்லி அவரை அழைப்பது 1,00,000 முறை ஜெபம் செய்வதற்கு சமம். மனம் ஈடுபடாமல் நாள் முழுவதும் ஜெபம் செய்து என்ன பயன்? பிள்ளைகள் பிறப்பதே ஒரு பாவம்தான். உலகமே ஒரு மாயாஜாலம். ஆனால் இது மாயாஜாலம் என்பது மனிதனுக்கு புரியவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் என்பார் குருதேவர். உலகியல் வாழ்க்கையில் ஏதாவது சுகம் இருக்கிறதா? இப்போது இருக்கிறது, மறுகணம் இல்லை. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டவர்கள் என்ன செய்ய முடியும்? உண்மை புரிந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது.